வேலை தான் அவனுக்கு சரியான வாழ்க்கை அப்படின்னு டாக்டர் அந்த உண்மையை மறைச்சிருவார். கதிர்வேலை கிருஷ்ணா கையை பிடிச்சி அழுவா. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இந்த பொண்ணு என்ன ஆக போகுது, அதுக்கடுத்து கதை என்ன ஆக போகுதுன்னு தெரில. திடீர்னு கிருஷ்ணா கண்ணு முடிச்சிருவா. அப்போவே கதிர்வேலனும் கிறிஸ்டினாவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. கிளைமாக்ஸ் முடிய போகுது. சரி சேர்ந்துட்டாங்க, அவ்வளோதான் படம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சா கிறிஸ்டினா மனசாட்சி ஒரு வசனம் பேசும். அது வசனங்கள் இல்லைங்க, அழகு. அவ்வளோ அழகாக இருக்கும். எத்தனை ரணங்கள் வந்தாலும், ஏன் மரணமே நிகழ்ந்தாலும், உன் கைப்பிடித்தவுடன் உயிர் தெளிவேன் என்னவனே, உன்னை விட வேறென்ன வேணும் இந்த பூமியில் நான் வாழ. அழகாக இருக்குல்ல? இந்த படம் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அந்த வசனத்தோட இம்பேக்ட் உங்களுக்கு புரியும். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் எஸ்.ஆர். ரகுநந்தன். இந்த டயலாக் வரும்போது அவர் ஒரு மியூசிக் போட்டிருப்பார், அப்படியே கண்ணீர் வந்துடும். இவர் தான் நீர்ப்பறவை படத்துக்கு மியூசிக் போட்டார். அண்டர்ரேட்டட். டைரக்டர் எஸ்ஜேஎன் அலெக்ஸ் பாண்டியன் அவர்கள். தேங்க்யூ சார், சூப்பர் படம். பட் அண்டர்ரேட்டட் தான். இந்த படம் பேசுவாங்க இன்னும் 2-3 வருஷம் கழித்து. பாருங்கள், இந்த படம் முடிஞ்சால் போய் பாருங்கள். ஓடிடியில் இருக்குது. நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கிளைமேக்ஸ் கொஞ்சம் லைட் காட்டுற பீப்புள் கொஞ்சம் தாங்கி பாருங்கள். பட் படம் சூப்பர் படம் தாங்க.